வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இப்போ இதோடைய பேசிஸ் என்னன்னா, வி ஆர் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அவ்வளோதான். அப்போ வி ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறக்கும் பொழுது அது நேரம் நம்ம எப்படி குறிக்கிறோம்னா, முதல் மூச்சு அது எடுக்கிறத அந்த நேரம். அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த அந்த கர்ப்பப்பையிலேருந்து வரும்போது அந்த ஃபிலோப்பியன் டியூப் அதை வெட்டுவான். வெட்டிட்டு அது வரைக்கும் அம்மாவுடைய இதிலேயே இருக்கும் அது. அதை வெட்டுவான். வெட்டிட்டு அப்புறமா அது மூச்சு எடுக்காது. அப்போ எல்லா எப்படிப்பட்ட ராஜாவுடைய குழந்தையா இருந்தாலும் அதே தான். தலைகீழா டாக்டர் தூக்குவார். எப்படின்னா, கால கால பிடிச்சு தலைகீழா தான் எல்லா குழந்தையும் தூக்குவாங்க. தூக்கிட்டு பட்டக்ஸில் பட்டு பட்டுன்னு 2 அடி. அடிச்சோன்னே தான் அது ஃபர்ஸ்ட்டு பிரெத் எடுக்கும். அப்படி எடுக்கும். எடுத்து அப்புறம் அழும். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்போது அந்த பிரெத்து, அந்த சத்தம் இது 2யும் அந்த குழந்தை குடுக்குறது இல்லையா? இதுதான்யா குழந்தை பிறக்கும் நேரம். அப்போ குழந்தை வெளியில வரதில்ல, அது பிறக்கும் நேரம். அத அதோடைய ஃபர்ஸ்ட்டு பிரெத்து இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு கரெக்ட்டா. இது குழந்தை பிறக்கும் நேரம். அப்போ இது என்ன நடக்கிறதுன்னா, முதல்ல இந்த வெளி உலகத்துக்கு அது எக்ஸ்போஸ் ஆகும்போது, அதுவரைக்கும் அம்மாவுடைய இம்ப்ரஷன்ஸ் எல்லாம் அதுக்கு போறது. அதுக்கப்புறம் வெளியில எக்ஸ்போஸ் ஆகும்போது, காஸ்மிக் எனர்ஜிஸ் ஒவ்வொரு ஆங்கிள்ல இருக்கு. குரு ஒரு ஆங்கிள்ல இருக்காரு. 9 கிரகம் ஒவ்வொன்னும் ஒரு ஆங்கிள். அந்த ஒரு ரேஸ் எல்லாம் நம்ம மேல பட்டுட்டே இருக்கு. அப்போ முதல்ல பதிவாகுது இல்லையா? அதுதான் ஜாதகம். அதுதான் உன் லைஃப் லாங் உன்னை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது தான் இதோடைய பேசிக் பிரின்சிபல். இப்போ அது எப்படியா? எவ்வளோ விஷயம்னா சயின்ஸ் ப்ரூவ் ஆகல. ஆனால் சயின்ஸு ஒன்றா ப்ரூவ் ஆகிட்டு வருது. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம். ஏன்னா உலகம் சுற்றுற ஸ்பீட் அவ்வளோ அதிகம். அது ஏதோ சொல்கிறாங்க, ஒரு நிமிஷத்துக்கு நீ ஏதோ 10,000 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிறேன் என்னமோ சொல்கிறாங்க. அது ஒரு கணக்கு இருக்குது சயின்ஸில். அப்போ 24 மணி நேரத்தில் தன்னை தானே சுற்றி வருது. அது ஒரு நாள்னு சொல்கிறோம். அப்போ நீ ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறக்க உனக்கு தெரியுதா நீ ட்ராவல் பண்ணுறது? நீ ரொம்ப சௌக்கியமாக ஒரே இடத்துல ஸ்திரமாக உட்காந்துருக்கேன் சார். ஐயோ எனக்கு பாருங்கள், சென்னையை விட்டு வெளியே போக முடியல, நான் எங்கள் வீட்லேயே உட்காந்துருக்கேன் சொல்கிறேன்ல. தெரியுதானே? எவ்ரி செகண்ட் யுவர் ஆன் ட்ராவல். அப்போ அது எப்போ தெரியும்? கிராவிட்டி போச்சுன்னா உன்னை தூக்கி எறிஞ்சிடும், உட்கார முடியாது. கிராவிட்டி தானே ஒன்று பிடிச்சின்னு இருக்கு. அப்போது இதை உணரல இல்லையா நீ? அதே தான் காஸ்மிக் ஃபோர்ஸஸும். அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணுறது நீ உணர முடியாது. சரி, அப்போ அதுதான் ஜாதகத்துடைய தன்மை. சரி, இப்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இப்போது இதோடைய முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க. இந்த பாதிப்புகள், இயற்கை பாதிப்புகள் அது எப்படி ஏற்படுறது? ரொம்ப ஒரு லேமேனுக்கு சொன்னால், அமாவாசையில் பாரு, பௌர்ணமியில் பாரு, கடல் அலைகள்லாம் ஆர்ப்பரிக்கிறது. வழக்கமாக 3 அடி உயரம் வர கடல் அலை 6 அடி உயரத்துக்கு போகுது. ஏன்னா அது ஃபோர்ஸ் அப்போ ஒத்துக்குப்பாங்க. சயின்ஸும் சேர்ந்து அப்போ ஒத்துக்கும். என்னென்னா, சந்திரனும் சூரியனும் ஒரே லைனில் வராங்க, ஒன்றா இழுக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க. மற்ற பிளானட்ஸுக்கும் அந்த ஃபோர்ஸஸ் இருக்குது. இப்போ எல்லா பிளானட்டும் அலைன் ஆகும்போது அதோடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது, சனி செவ்வாயுடைய ஒரு காம்பினேஷனை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒரே வார்த்தையில் சொன்னால், சனி செவ்வாய் சேர்ந்தால் அது பேட்டில் ஃபீல்டு, அவ்வளோதான். பல ஜாதகங்களில் நான் என்ன பார்க்குறேன்னா, சனியோ செவ்வாயோ ஹெல்த்தோடு சம்மந்தப்பட்டு அவர் 2 பேரும் ஒன்றா இருந்தாலோ, இல்லை கணவன் மனைவி உறவில் சம்மந்தப்பட்டதாக, அதாவது சப்தமாதிபதி அப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்படி அவங்க ஏதாவது ஒரு ஆதிபத்தியத்தில் 2 பேரும் ஒன்றா இருந்தாலோ, பயங்கர தகராறு. அவனுக்கு 3 கல்யாணம் ஆனாலும் 4வது 3ம் டைவர்ஸ் ஆகி 4வது பார்ப்பான். அந்த மாதிரி ஆகிடும் மனைவினா. ஹெல்த்துனா மாறி மாறி சில பேருக்கு அந்த மாதிரிலாம் கன்னி ராசிலாம் போயிட்டு பார்க்குறேன். கன்னி இது சனி செவ்வாயெல்லாம் சேர்ந்தானா அவன் சொல்கிறான், இது வரைக்கும் 3 ஆப்ரேஷன் ஆகிடுச்சு சார் வயத்துலன்றான். இதை கண்கூட பார்த்துட்ருக்கோம் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, இந்த பிப்ரவரி மாதம் 2022 இந்த யுக்ரைன் வார் பிரேக் அவுட் ஆச்சு. ரஷ்யா யுக்ரைன். அப்போயே நான் பேசியிருக்கேன் என்னோடய இதில், இது ரொம்ப டேஞ்சரஸ் பீரியட், ஏதோ விபரீதங்கள்னு. ஆக்சுவலி பாருங்கள், அது இன்னும் முடியல. அவர் ட்ரம்ப் வந்து நான் முடிச்சுடுவேன் நிறைய, ஒன்றும் அதை மட்டும் முடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுன்றார். இப்போ அடுத்து அவள் 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அதாவது சனி செவ்வாயை பார்க்குறேன், செவ்வாய் சனியை பார்க்குறேன். அதை மியூச்சுவலாக நீ என்ன பாரு, நான் ஒன்றை பார்க்குறேன். அப்படி இருந்தாலும் டேஞ்சர் தான். அப்படி வரும்போது தான் இந்த பாலஸ்டீன் வார் பிரேக் அவுட் ஆச்சு. ஒருத்தர் வந்து விருச்சிகத்தில் இருந்தார், ஒருத்தர் கும்பத்தில் இருந்தார். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சு. அது அடின்னு அடித்து தகராறுலாம் நடந்து இப்போ தான் அது முடிவுக்கு வந்திருக்கு நல்ல வேலையாக. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சனி செவ்வாயுடைய பாதிப்பு, அதில் சேர்க்கைங்கிறது இன்னும் கொஞ்சம் உக்கிரகமான பாதிப்பு தான். இந்த ஒரு விஷயத்துக்கு வரும்போது, சனி அப்படின்னா பஞ்சபூதங்கள் அதை கண்ட்ரோலிங் இதாக வரும்.
அப்போது அக்னி தத்துவமாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தா சூரியன். வாயு தத்துவமாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தா அது சனி. ஜல தத்துவமாக இருப்பவர் யார்? சந்திரனையும் சொல்லலாம், சுக்கிரனையும் சொல்லலாம், ஜல தத்துவம். அப்புறம் நிலம். நிலம்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலும் அந்த நிலத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருகிறார், புதனும் வருகிறார் நிலத்துக்கு அதிபதியாக. அதாவது நிலத்துக்கு மேலே இருக்கிற க்ரீனரி வெஜிடேஷன்றது புதனாகவும், அந்த நிலம் அப்படிங்கிறது அந்த செவ்வாயுடைய தன்மையாகவும் வரும். இதெல்லாம் இந்த பஞ்சபூத தத்துவங்கள். அதில் குரு அப்படிங்கிறது தான் வானத்திற்கு அதிபதி. அப்போ பஞ்சபூதங்கள் இதில் வந்து வருது. இப்போது இது ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளானட்டும். அப்புறம் ராகு. ராகு வந்து எப்படின்னா, கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், கேட்லிஸ்ட் சொல்லுவான். கேட்லிஸ்ட் என்ன பண்ணும், தான் மாறாது. ஆனால் ஒரு மாற்றத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிடும். ஆனால் அது மாறாது. அந்த கேட்லிஸ்ட்ன்றது வைட்டல் திங். அது இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ இந்த ராகு என்ன பண்ணுறார், அவர் எந்த ஒரு கிரகத்துடைய ஆதிபத்தியத்தில் போய் உட்கார்றாரோ அதை ஹைலைட் பண்ணிட்டு இருப்பார் ராகு. அவருக்கும் சொந்தமாக ஒன்றும் கிடையாது. கேதுவும் அதே தான். அவங்களுடைய இருக்கிற இடத்த பொறுத்து அது நடக்கிறது. இப்போது இதெல்லாம் தான் பேலன்சிங் ஆக்ட். இதோடைய நெட் ரிசல்ட் எப்படி இருக்கணும், ஒரு மாற்றம் நம்ம யூகிக்கிறோம், அவ்வளோதான். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, யூகிக்கலாம். அப்படி யூகம் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இந்த காற்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம், விண்ட் எனர்ஜி, அது சனி. அவர் எங்கே இருக்கார், நீர் ராசியில் போய் இருக்கார். கடல்னு எடுத்துங்க. கடலில் காற்று. கடலில் காற்று என்ன, அதான் புயல், டர்னாடோ எல்லா கண்ட்ராவையும் தான். அப்போ மிகப்பெரிய இந்த இந்த காலகட்டத்தில் 2025, 26லலாம் என்னத்தை பெருசாக எதிர்பார்க்கலாம், பெரிய மழை. ஏன்னா மழை நீரும் காற்றும் தானே முக்கியம். அப்போ இது ரெண்டுத்தினாலையும் வரக்கூடிய விளைவுகள் பார்த்திங்கன்னா, பெருமழை, பெருவெள்ளம், இதோடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு ஏற்படும். அப்போ கடலை பார்த்தா பயப்படணும். ஏன்னா கடலில் எப்போ காற்று சேரும் தெரியாது. ஏன்னா உங்களுடைய ஜாதக விசேஷம் இப்போ எப்படி இருக்கு, மீனத்தில் சனி சஞ்சாரம், அப்போ கடலில் காற்று சஞ்சாரம். அப்போ கடலும் காற்றுனா அதான் ஏன் லோ ப்ரெஷர் அது இதுன்னு அதுக்கு தானே பாவம் படிச்சுட்டு வந்து அவங்க வானிலை இருக்க சொல்லிட்டுருக்காங்க. அதான். அப்போ அதோடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அதோட இம்பேக்ட் எப்போ அன்பிரடிக்டபிளாகவும் மோசமாகவும் இருக்கும் அப்படின்னா, சனி வக்கரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாகவும் மோசமாகவும் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஜூன் டு நவம்பர் இருக்குது. அப்போ ஜூன் டு நவம்பர் வரக்கூடிய இதில் என்னென்னா, சனி வக்கரகதியில் இருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமான மழை, எந்த இடத்துலையும் மழை பெஞ்சால் ரொம்ப ஹெவியாக மழை பெய்யுது, இதெல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சரி, அப்போது இந்த சனியும் செவ்வாயும் ஒன்று கூடும் நேரம் அப்படின்றது இன்னும் டிசாஸ்ட்ரஸாக இருக்குது. அப்போ அந்த சனியும் செவ்வாயும் இந்த 2025 எப்போ ஒன்று கூடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, 8th டிசம்பர் 2025 தொடங்கி 15th ஜனவரி, 8th டிசம்பர்லேருந்து 15th ஜனவரி. அப்போது 3 விஷயம் என்னென்னா, ஒன்று நீர், இரண்டாவது காற்று, மூன்றாவது நிலம், ஒரு விதத்தில் நெருப்புன்னு சொல்லலாம் அவரை, யார, செவ்வாயை, ஹாட் பிளானட். அப்போ என்னடா இந்த காலம்னா, இப்போ எங்கே அடிக்கிறானே தெரிலப்பான்ற மாதிரி தான். திடீர்னு பூகம்பம், திடீர்னு ஒரு பெரிய சுனாமி, பெரிய இது, இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டரும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. சரி, இது எந்த இடத்துல நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதை எக்ஸாக்டாக சொல்கிறது கஷ்டம். ஆனால் பெரும்பாலும் இதனுடைய எஃபெக்ட்ஸு ரஷ்யாவில் இருக்கலாம், யுஎஸில் இருக்கலாம், இங்கெல்லாம் அதிகமாக இருக்கலாம். அப்போ நம்ம ஊர் சேஃபா, ரொம்ப சந்தோஷம் அப்படி நினைக்க முடியாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், அன்எக்ஸ்பெக்டட் வெள்ளங்கள் பயங்கரமாக வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் என்பது நிலத்தோடைய ஒரு தன்மையும் சொல்லுது. அப்போ செவ்வாயினுடைய அந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது, நிலத்திலே பிளவு. நிலத்திலே பிளவு என்ன, பூகம்பம். ஸோ இதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அப்போது எங்கெல்லாம் சசெப்டபிள் ஏரியா, எதெல்லாம் பாசிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து நார்த் அமெரிக்கா, அப்புறம் இது, அப்போது அந்த பனிப்பாறை உருகக்கூடியது, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நார்த் அமெரிக்கா இருக்குது, அதுக்கப்புறம் கனடா, நார்த் அமெரிக்கா அந்த ஏரியா, அதுக்கப்புறம் ரஷ்யாவில் சில முக்கியமான இடம், அந்த இதெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்.
சப்போஸ் வார் கண்டினியூ ஆனால் ரொம்ப மோசமான விளைவுகளை அப்போ எதிர்பார்க்கலாம். அப்புறம் இது நம்ம ஊரில் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸும் இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கைனா பேட்டில் ஃபீல்டு. அப்போ பேட்டில் ஃபீல்டை யார் பண்ணுவான்? யார் இது மாதிரி நாக்க தொங்க போட்டு சண்டைக்கு ரெடியாக உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக சைனான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த உலகத்தில் சைனா இருக்கிற வரைக்கும் சண்டைக்கு பஞ்சமே கிடையாது. அவன் எங்கே ஆரம்பிப்பானோ எங்கே கொண்டு போடுவான்னு தெரியாது. அடுத்து சொல்லக்கூடாது இதுன்னு அதுலாம் சொன்னால் தப்பாக நினைப்பாங்க. ஆனால் ஈரான் பிரச்சனை தான் வரும். இங்கெல்லாம் பிரச்சனை வராமல் எப்படியா இருக்கும்? கண்டிப்பாக வரும். நம்ம ஊரில் இருக்கிற பாகிஸ்தான் சொல்லிச்சுட்டே இருப்பான். நல்ல வேலையை அவன்கிட்ட காசு கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அவன் பெரிய அளவுக்கு அவன் பிரச்சனையை அதிகப்படுத்துவான். ஏதோ அந்த பகவானே பார்த்து கொஞ்சம் பஞ்சத்தில் அவன் இருக்கடா அப்படின்னு விட்டதுனால கொஞ்சம் சுமாராக இருக்கான். அப்போயே அவன் சொரிஞ்சுட்டு தான் இருக்கான். ஸோ எல்லா பிரச்சனையும் இதெல்லாம் வருது. அப்போ இது க்ரக்ஸ் ஆஃப் எ பீரியட் டிசம்பர் ஜனவரி. அப்போ சொன்னாங்க 24 அப்படி ஒரு அட்வர்சிட்டி இல்லை. இஷ்டத்துக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் 25 கண்டிப்பாக இருக்குது. அப்போ எப்படியெல்லாம் அட்வர்சிட்டி வருதுங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே என்ன ஆகுது, சனியும் செவ்வாயும் போயிட்டு மீன ராசியில் ஒன்று கூடுகிறார்கள். அப்போ அட்வர்சிட்டிங்கிறது இருக்குது. சரி, இதெல்லாம் உலகத்துக்கே அழிவா பேரழிவா? அங்கே தான் தெய்வம் நிற்கிறார். குரு கடகராசிலேருந்து அதை பார்க்குறார். அப்போ ஒரு ஆள் ப்ரொடெக்ட் பண்ணின்னு இருக்கான் அவனை. அப்போது இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு ப்ரொடெக்ஷன் ஓகே, இதெல்லாம் நடக்கும். டிசாஸ்டர் அக்ரீட். இப்போ ஒரு பெரிய டிசாஸ்டர் யூஎஸில் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், இது நான் காடு முழுக்க எரிஞ்சு ஒரு ஊரே எரிஞ்சு போச்சு. பட் எப்படியோ ரெக்கவர் ஆவாங்க. அதுதான் ப்ரொடெக்ஷன். ஸோ அதுதான் அப்படியே மொத்தமாக அழிஞ்சு போச்சுரா அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது மாதிரி அதுவும் நடக்கும். அப்போது ரொம்ப சோதனையான ஒரு காலம்ன்றது டிசம்பர் ஜனவரி, அதாவது 25 டிசம்பர் ஜனவரி 26 வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு பிளானட்டரி பொசிஷன் சொல்லுது. இதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சியில் திரும்ப அந்த மாதிரி ரீஎக்கரன்ஸ் எப்பாவது வருதா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அவர் 2.5 வருஷம் தான் போகிறாரு ஒரு ஒரு கட்டத்தில். அப்போ 2.5 வருஷம் அவர் போகும்போது இதோட ரீஎக்கரன்ஸ் எப்போ திரும்ப நடக்கும்னா 1 ஏப்ரல் 2026. அதுலேருந்து 10 மே திரும்ப இவங்க கன்ஜங்ஷன், யார் சனியும் செவ்வாயும். அப்போ 1 ஏப்ரல் 26 ஏப்ரல் மாதம். அப்போ பாருங்கள், ஒரு பெரிய தொல்லை டிசம்பர் ஜனவரியில். அப்புறம் ஒரு 2 மாதம் உங்களுக்கு ப்ரீத்திங் கேப் கொடுக்குது. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே ஒரு வழி தான். எங்கே அதில் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் என்ன பெரிய டிசாஸ்டர் வர்றதுக்கான காலம் இல்லை அது, ஏப்ரல் மே. அப்போ என்ன வாரியா? எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் பாம்பு வச்சுருக்கேனே, அதுக்கு ரெடியாக வருவானுங்க. அது என்ன ஆகும், யார் உருவாக்குறான், எப்படி உருவாக்குறாங்கிறத சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்ற அன்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த காலகட்டத்தில் போட்டுட்டு தலையில் ஈரத்துணியை போட்டுக்காதீங்க. போடுறது ஏன்னா நிச்சயமாக ஸ்டாக் மார்க்கெட் தான் முதல்ல அடி வாங்கி விழும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சனிப்பயிற்சியுடைய காலத்தில் இந்த ஒரு 2 ஏரியா ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது 25ஓட இறுதி பகுதி, அப்புறம் 26 ஏப்ரல் மே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ இது ஒரு இந்த முண்டைன் அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க, அதாவது இந்த என்விரான்மெண்டல் இதனால் வரக்கூடிய விஷயம். இது எல்லாரையும் தான் பாதிக்கும். எனக்கு ஆயுசு கெட்டி நான் ஒரு ஃப்ளைட்டில் போயின்னு இருக்கேன், கூண்டோட கைலாசம்லாமாங்க. விழுந்தா உன் ஆயுசு பெரிய ரேகை இருந்தால் என்ன, குட்டி ரேகை இருந்தால் என்ன, எல்லா பயிலும் போய் தான் சேரணும். அது நேச்சர். அப்போ ஜாதகம் பொய்யா போயின்னு நீ வச்சா வச்சுக்கோ, நான் அதெல்லாம் ஆர்கியூ பண்ண தயாராக இல்லை. உன் காமன் சென்ஸை கட்டி வச்சு நீ ஆர்கியூ பண்ண நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் கிவன் கண்டிஷன்னு சொல்லுவான் சயின்ஸில். அதுதான் இன்னும் கிவன் கண்டிஷன். உனக்கு ஆயுசு இப்படிலாம் இருக்குது, அதுக்கு நான் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் காரை ஓட்டின்னு ரேஸ் காரை ஓட்டு போவேன், நான் ஆக்சிடென்ட் ஆகாதுன்னா எப்படி? கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நாள் ஆகும் உனக்கு. அது பரவாயில்ல, ஃப்ளைட்டில் நீ போகிற, மொத்தமாக ஃப்ளைட் விழுந்து மொத்தமாக எரிஞ்சு போச்சுன்னா அதில் நீ மட்டும் எப்படி? அப்போ நீ தெய்வமாக இருக்கணும். நீ அதில் போச்சுன்னா நீ தெய்வம். நீ தெய்வமாக இருக்கியா இல்லைன்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் இவன் அவன் நல்லவன் கெட்டவன் எந்த கணக்கும் கிடையாது. குப்பை மாதிரி எல்லாத்தையும் தள்ளின்னு போயினே இருக்கும் மேட்ரு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுங்க. அப்போது பிரச்சனைகள்ன்றது இந்த காலகட்டம், மற்ற காலகட்டம் பரவாயில்ல, பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நிம்மதியாக தான் இருப்பீங்க. ஸோ இத்துடன் இந்த ஒரு விஷயத்தை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.